ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். நம்ம வீட்டு லெமன் ட்ரீல இருந்து ஒரு சூப்பரான ரூம் ஃப்ரெஷ்னர் இன்னைக்கு பண்ண போறோம். மழை டைம் வந்தாச்சு. இந்த மாதிரி ரூம் ஃப்ரெஷ்னர் பண்ணோம்னா, நம்ம சூப்பரா வாசனையா வீட்ட வச்சுக்கலாம். அதுக்காக தேவையான பொருட்கள் இந்த மாதிரி லெமன் எடுத்துக்கோங்க. ஸோ வீட்ல நான் இந்த மாதிரி குட்டி சைஸ் லெமன் தான் இருந்ததுனால அத எடுத்திருக்கேன். நீங்க கடையில வாங்கும்போது பெருசா வாங்கிக்கோங்க. அடுத்து டூத்பிக் இல்லன்னா தொடப்பக்குச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி கேண்டில் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீட்டு கேண்டிலே எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஐ மீன் சாக் பீஸ் சைஸ்ல இருக்கிறத குட்டியா எடுத்துக்கோங்கன்னு சொல்றேன். ஸோ இப்போ இந்த லெமன், இந்த எலுமிச்சைய நம்ம ஹாஃபா கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ ஹாஃபா கட் பண்ணி எடுத்துட்டு, கம்ப்ளீட்டா நம்ம வந்து இத பெர்ஃபெக்ட் ஹாஃபா எடுத்துடணும். இல்லன்னா முக்கால்வாசி, கால்வாசியாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது 25, 75 ரேஷியோலயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கத்துல மட்டும் நம்ம பேஸ் கிரியேட் பண்றதுக்காக என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதையும் நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்க போறோம். ஆக்சுவலா இது வந்து நானே சுயமா யோசித்தது கிடையாது. ஒருத்தர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து ரூம் ஃப்ரெஷ்னர் ஐடியா வொர்க் அவுட் ஆவுதா அப்படின்றதுக்காக ட்ரை பண்றதுக்கு இந்த மெத்தட். ஸோ பேஸ்ல இந்த மாதிரி கட் பண்ணீங்கன்னா, கீழ வைக்கும்போது உங்களுக்கு சாயாது. லெமன் எப்பவுமே வந்து ஒரு பக்கம் உருண்டு ஓடும் இல்லையா? அந்த மாரி உருண்டு ஓடாம இருக்கும். இப்ப இதுல இருக்கிற சீடையும் எடுத்துடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரியே இந்த ரூம் ஃப்ரெஷ்னர் வொர்க் ஆகுதா அப்படின்ற ஒரு டெஸ்ட் வீடியோ தான் இது. ஸோ இதுல கேண்டில் எனக்கு கிடைச்சது இதுதான். ஆனா நீங்க இது யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இதுக்கு பதிலா நீங்க என்ன பண்றீங்கன்னா, நமக்கு லென்த்தியா நீட்டா இருக்கும் இல்லையா? ஃபிங்கர் சைஸ் கேண்டில். அந்த மாதிரி கேண்டில் எடுத்துட்டு, அதுல ஒரு சின்ன பீஸா ஒரு 1 இன்ச்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதான் பெட்டர். இப்போ என்ன பண்றீங்கன்னா, 4 பக்கமும் டூத் பிக்க இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிடுங்க. ஸோ டூத் பிக் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த விக் அப்டின்றது பார்த்தீங்கன்னா, இந்த விளக்குல வந்து ஐ மீன் இந்த கேண்டில்ல வந்து சைட்ல இருக்கு. ஸோ இது எனக்கு வந்து கம்ப்ளீட்லி இது யூஸே பண்ணக்கூடாது. பட் இந்த எக்ஸ்பெரிமென்ட்க்காக நான் எடுத்துக்கிறேன். ஸோ என்ன பண்றீங்கன்னா, விக்கும் பார்த்தீங்கன்னா சென்டர்ல இருக்கணும். அதாவது திரி பார்த்தீங்கன்னா சென்டர்ல இருந்தா தான் இது யூஸ்ஃபுல்லா நமக்கு இருக்கும். பட் இருக்கிறத வச்சு உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிடுறேன். நீங்க பண்ணும்போது நான் சொல்ற விஷயத்த வச்சு பண்ணிடுங்க. சரியா? ஸோ இப்போ டாப் போர்ஷன் என்ன பண்றோம் அப்டின்னா, இந்த லெமன வந்து இதுல இப்டி அழகா அந்த டூத் பிக்கோட சேர்த்து அட்டாச் பண்ணிடுறோம். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி முடிஞ்சிருச்சுன்னா, அது பார்க்கறதுக்கே எவ்ளோ அழகா இருக்கு இல்லையா? இப்ப நெக்ஸ்ட் இத லைட் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ சென்டர்ல எனக்கு திரி இல்ல அப்டின்றதையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன் திருப்பி. ஸோ இந்த மாதிரி மேட்ச் பாக்ஸ் எடுத்துட்டு, அதுல இருக்கிற ஸ்டிக்கையும் எடுத்துட்டு, நம்ம இப்ப லைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இத லைட் பண்ணோனே, ஆக்சுவலா இதோட அந்த திரி பகுதி வந்து வெளிப்புறம் இருக்கிறதுனால வெளிய எரியும். டூத் பிக்கும் எரியறதுக்கான சாத்தியக்கூறுகள் நெறையா இருக்கு. பட் நான் சொன்ன மெத்தட் படி ஒரு சின்ன கேண்டில் நீங்க உள்பக்கம் ஏத்தி வச்சீங்கன்னா, அது லெமன்ல மட்டும் பட்டு, உங்களுக்கு ஒரு சூப்பர் ரூம் ஃப்ரெஷ்னரா அந்த லெமன் மேல பட்டு, பட்டு அது பர்ன் ஆகி, அழகான ஒரு வாசனை, சூப்பரான ஒரு நறுமணம் நம்ம ரூம் முழுக்க கம கம கமன்னு வீச ஆரம்பிச்சுடும். ஸோ இந்த மெத்தட்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு டூத் பிக் தான் எரிஞ்சது. ஒய்? பிகாஸ் நான் சூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி. ஸோ கொஞ்சம் பெரிய லெமன் எடுத்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த கிராஃப்ட் இப்படியே பண்ணி அரைகுறையா விட்டுறதுல எனக்கு மனசு இல்ல. அதனால நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, ஒரு பெரிய சாத்துக்குடி எடுத்துடுறேன். ஸோ இந்த சாத்துக்குடி இல்ல ஆரஞ்சு 2த்துல நீங்க எது வேணாலும் எடுத்துக்கோங்க. என்னடா பச்சை கலர் இருக்க சாத்துக்குடி இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நம்ம வீட்டுக்கு வந்தே 10 நாள் ஆகுது. அப்படியே யூஸ் பண்ணாமயே வச்சிருந்து இப்ப கிராஃப்ட்டுக்காக யூஸ் பண்றேன். ஸோ அதனால தான் இது ஒண்ணு மட்டும் அப்படியே விட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுல தான் இந்த எக்ஸ்பெரிமென்ட்ட இப்ப பண்ண போறோம். எனக்கு என்னமோ நான் எக்ஸ்பெரிமென்ட் பண்றதுக்காகவே இது 10 நாள் வீட்ல இருந்த மாதிரி தோணுது. ஸோ லெட்ஸ் மூவ் டூ த எக்ஸ்பெரிமென்ட். நான் முதல்ல பண்ண மாதிரி இப்ப டூத் பிக் வந்து வச்சுடுறேன். இப்ப எனக்கு அந்த கேண்டில் ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா இப்ப பெரிய ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதனால ப்ராப்ளம் இருக்காது. நீங்களும் பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு நறுமணம் வீட்ல வீசணும் அப்டின்னா, நீங்க ஆரஞ்சுல கூட இந்த மாரி அழகா பண்ணி, இதே மாரி பண்ணிடலாம். சரியா? ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? எனக்கு என்னமோ நம்ம தவற விட்ட கோல்டன் வேர்ல்டு கப் மாதிரியே என் கண்ணுக்கு தெரியுது. டாப் போர்ஷன் மட்டும் நாட் பாட்டம். ஓகே. ஜோக்ஸ் அபார்ட். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இதையும் லைட் பண்ண போறோம். ரசாயனங்கள் யூஸ் பண்ணி ரூம் ஃப்ரெஷ்னர் தயாரிச்சு வர்றதுனால நமக்கு நெறைய பிரீத்திங் ப்ராப்ளம்ஸ் வரும். பட் இதுல அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ நான் சொன்ன மாதிரியே இந்த சாத்துக்குடியில பண்ணிட்டேன். நீங்க ஆரஞ்சுல கூட பண்ணலாம். சூப்பரா இருக்கும். நெருப்பு பட்டு பட்டு அந்த அரோமா அப்படின்றது நம்ம ரூம் முழுக்க கமகமான்னு வரும். கூடவே இது நேச்சுரல் ரூம் ஃப்ரெஷ்னர் அப்படின்றதுனால நமக்கு எந்த ஒரு பிரீத்திங் ப்ராப்ளமும் வராது. நமக்கு ரொம்ப பிளசன்ட்டா அப்படியே வீடே அப்படியே வாசனையா நல்ல ஒரு அட்மாஸ்பியர்ல இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா, நைட்ல நீங்க தூங்கும் பொழுது இந்த மாதிரி இத வந்து நீங்க ஏத்தி ஒரு பக்கத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா, ஒரு லாம்ப் ஷேட் மாதிரியும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரியே உங்களுக்கு நல்ல நறுமணமும் வர்றதுனால தூக்கமும் நல்லா வரும். கூடவே பூச்சி பொட்டுகள், கொசுக்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நெருப்பு இருக்கிற இடத்துல கண்டிப்பா வராது. ஸோ, அதனால நீங்க இப்படி ட்ரை பண்ணீங்கன்னா, பெஸ்டிசைடாவும் இது உங்களுக்கு ஆப்ட்டா இருக்கும். கூடவே ஒரு லாம்ப் ஷேட், நைட் லாம்ப் ஷேடாவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு ரூம் ஃப்ரெஷ்னராவும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, இந்த வீடியோ
கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். இது நல்லா வொர்க் அவுட் ஆவுது. வாசனை வீடு முழுக்க சூப்பரா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம நீங்க இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு, கூடவே நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க கிச்சன்ல கூட இத வைக்கலாம். ரொம்ப வாசனையாயிடும் உங்க கிச்சன். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா அண்ட் பை பை.